சிறப்புமிக்க இத்திட்டத்தினை துவங்கி வைத்து சிறப்புரையாற்ற இருக்கும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் தேசிய நலவாழ்வு குழுவின் இயக்குனர் மேடம் ஷில்பா அவர்களே, சிறப்புரையாற்றிருக்கும் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி இயக்குனர் சார் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் சென்னை மாநகராட்சி இணை ஆணையர் சுகாதாரம் பானு ரெட்டி சார் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மண்டல குழு தலைவர் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் அவர்களே மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நம்முடைய கழக ஆட்சி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பொழுதிலிருந்து மருத்துவத்துறைக்கு என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வருகிறார்கள். அதில் இன்றைக்கு ஒரு முக்கியமான திட்டமாக குழந்தைகளை கண்காணிக்கும் வகையில் இத்திட்டம் இங்கு துவங்கப்பட்டிருக்கு. வெல் பேபி கிளினிக், சைல்டு ஹெல்த் கார் மற்றும் பிக்மி ஆப் வந்து இங்கு துவங்கப்பட்டிருக்கு. இது குழந்தைகள் வந்து பிறந்த முதல் நாளிலிருந்து அந்த குழந்தைகளோட வளர்ச்சிகள் எப்படி இருக்கிறது என்று கண்காணிக்கக்கூடிய சேவைகளாகும். இது குழந்தைகள் வந்து நம்முடைய அரசு மருத்துவமனையோ அல்லது மாநகராட்சி மருத்துவமனையிலோ பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பொதுவாகவே அந்த 3 நாள் போடக்கூடிய வேக்சின் போடுவாங்க. அது பிறகு 3 மாதத்தில் போடக்கூடிய வேக்சின் போடுவாங்க. அதன் பிறகு 5 மாதத்தில் போடுவார் வேக்சின். அதுபோல் அந்த 1 ஆண்டு காலம் வந்து குழந்தைகள் என்னென்ன வேக்சின் எடுக்கக்கூடுமோ அது மட்டும்தான் போட்டுட்டு நடைமுறையில் வந்து இவ்வளவு நாள் இருந்தது. ஆனா இதுவே நீங்க தனியார் மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை 24 மணி நேரத்துக்குள்ள வந்து அந்த குழந்தை ஹெல்த் எப்படி இருக்கு, ஹார்ட் ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கு, லிவர் ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கு, அந்த குழந்தையோட தலை பரப்பளவு எவ்வளவு இருக்கு, குழந்தைகள் கை கால்கள் எப்படி செயல்படுது அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து தனியார் மருத்துவமனைகள்ல வந்து இந்த முன்னெடுப்பு வந்து எடுப்பாங்க. ஆனா இன்றைக்கு நம்ம அரசு மருத்துவமனையிலும் வந்து இப்பேற்பட்ட சிறப்பு திட்டத்தை வந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து துவங்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி எல்லாம் குழந்தை பிறந்த உடனே இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் நம்ம எடுத்தோம்னா குழந்தைகளுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா அது உடனே அதற்கான தீர்வுகளை காணலாம் அப்படின்னு எத்தனையோ பெற்றோர்கள் வந்து இன்னமும் அறியாத நிலையில தான் இருக்கிறாங்க. குழந்தைகள் வந்து ஓராண்டு முடிந்த பிறகு என் குழந்தை இப்பதான் நடக்க ஆரம்பிக்கல அப்படின்னு அப்பதான் ஏன் அந்த குழந்தை நடக்கல அப்படின்றதே வந்து அவங்க உணர்வாங்க. குழந்தைகள் வந்து பேச ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்துல 1.5 வயசு 2 வயசு தான் ஏன் என் குழந்தை இன்னும் பேச ஆரம்பிக்கல அப்படின்றத உணர்வாங்க. ஆனா இந்த மாதிரி குழந்தை பிறந்து 1 மாதத்துக்குள்ள இந்த டெஸ்ட்னால குழந்தைகளுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா அதை உடனே கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை காணலாம். 1 வயசு 2 வயசு அந்த குழந்தை முடிகிற வரைக்கும் நம்ம அந்த ஸ்டேஜஸ் வந்து கடந்து லேட்டா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலா முன்னதாகவே ட்ரீட்மெண்ட் நம்ம துவங்கறதுக்கு மிகப்பெரிய திட்டம் குழந்தைகளுக்காக. இதற்காக மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாநகராட்சி சார்பாக என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.